பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சிறுவயதிலிருந்து நற்குணங்கள் நிறைந்து காணப்பட்டார். அவர் 14-11-1889 முதல் 27-5-1964 வரை 75 ஆண்டுகள் வாழ்ந்தார். 5 வயது சிறுவனாக இருந்தபோது அவரது வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அக்காலத்தில் ஃபவுண்டன் பேனா என்பது பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஒரு தடவை நேருவின் தகப்பனார் மோதிலால் நேரு தன் அறையில் இருந்த 2 ஃபவுண்டன் பேனாக்களில் ஒன்றை காணோமே என்று கோபகசமாக கத்தினார். இதை கேட்ட ஜவஹர்லால் நேரு, நான் தான் அந்த பேனாவை எடுத்தேன், ஒருவருக்கு ஒன்று போதுமே, உங்களிடம் 2 இருக்கிறதே என்று கூறினார். அதனால் தான் நான் ஒன்றை எடுத்தேன் என்று சாதாரணமாக கூறி அனைவரையும் சிந்திக்க வைத்தார். பின்னாட்களில் அவர் எவ்வளவு தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம். தம் ஆனந்த பவன் மாளிகையை அரசுக்கு சொந்தமாக கொடுத்தார். அதோடு மட்டுமல்ல, உலக சமாதானத்துக்காக பெரிதும் பாடுபட்டார். அவரது பிறந்த நாளாகிய நவம்பர் 14ஆம் தேதியை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகின்றோம். நாமும் சிறுவர்கள் வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மத்தேயு 18:10 சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். Matthew 18:10 See that you do not despise one of these little ones. One song. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சிறுவர்களை நேசிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.